அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பண்ண ப்ரேயர்ஸ், சப்போர்ட்ஸு, மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸ்லோலி ரெக்கவரிங். லைஃப் லேட்லி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒருத்தர் சப்போர்ட்டோடு தான் என்னால் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்க முடிஞ்சுது. ஸோ இந்த நேரத்தில் இருக்கும்போது எனக்கு நிறைய ஒரு லேர்னிங் இருந்துச்சு. ஒரு 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 கிளட்டர் ஃப்ரீ ஹோமால் என்னால் ஒரு கையை வச்சுட்டே லைஃப்பை என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நிறைய டைம் டீக்ளட்டரிங் பண்ணுங்கள், டீக்ளட்டரிங் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருந்தாலும் பர்ஸ்னலி எனக்கு இந்த மாதிரி ஒரு டஃப் டைமில் எனக்கு ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோம் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்னோடய வேலைகளை பேரண்ட்ஸோட உதவியோடையும் குழந்தைங்களோட உதவியோடையும் சிம்பிளாக வீட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஹசலும் இல்லாமல் ஒரு ஹசல் ஃப்ரீ லைஃப்பை என்னால் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கிளட்டர் ஃப்ரீ ஹோம் பர்ஸ்னலி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதில் நான் லேர்ன் பண்ண சில லெசன்ஸை தான் இந்த டஃப் டைமில் நான் லேர்ன் பண்ண சில இம்பார்ட்டண்ட் லெசன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்பயுமே வீடு க்ளீனாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் அமைதியாகவும் இருந்துச்சுன்னா நம்ம மனசும் ரொம்ப காமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப எங்கள் வீடை பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப ஒரு மினிமலாக தான் இருக்கும். வீட்டையும் இந்த மாதிரி டைமில் மேனேஜ் பண்ணுறதுக்கு, உடனே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஒதுங்க வைக்கிறதுக்கு இந்த கிளட்டர் ஃப்ரீ ஹோம்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இமீடியட்டாக அதை கிளியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடனே ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக ஆயிரும். எப்போ பார்த்தாலும் வேலையே பண்ணிகிட்ருக்காம எதையாவது க்ளீன் பண்ணிவிட்டு எதையாவது பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வீடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மைண்டே காமாக இருக்கும். அதை நான் ரொம்ப சென்ஸ் பண்ணேன் இந்த டைமில். ஏன்னா ஒரு கையை வச்சுட்டு என்னால் உண்மையிலே வேலையெல்லாம் பார்க்க முடியாது. பட் பொருட்கள் கம்மியாக இருக்கும்போது வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் அது மட்டும் வீட்டில் இருக்கும்போது என்னால் வேலைகளையும் என்னால் சுலபமாக பண்ண முடிந்த அளவுக்கு. அட் த சேம் டைம் மை மைண்ட் ஆல்சோ வெரி காம் வென் ஐ எம் அட் ஹோம். வீட்டில் இருக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமில் இருக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்ததை நான் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுன்னு வரும்போது எப்போயுமே பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போயுமே என்னோடய கிச்சனில் இன்வால்வ் ஆவாங்க. என்னோடய ஆப்சன்ஸில் நான் எங்கேயோ வெளியே போனேன்னா அவங்க தான் குக் பண்ணுவாங்க. ஒன்று மட்டும் என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த டைமில் ஒரு ரசம் சாதமோ ஒரு பழைய சாதமோ சாப்பிட்டாலும் அது வீட்டில் சாப்பிட்றது அப்படி ஒரு 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 அமிர்தமாக எனக்கு இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். என்ன தான் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது கண்டிப்பாக ஐ வில் நாட் சே 100% ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி நம்மளே சின்ன சின்ன சமையலாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச சமையலை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப அது ஹெல்த்தி. அட் த சேம் டைம் ரொம்ப மனநிறைவாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமாக இன்வால்வ் ஆனாங்க. அதனால் நம்ம வீட்டில் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, ஹஸ்பண்ட் வேலை செய்ய மாட்டார், பிள்ளைங்களாம் வேலை செய்ய மாட்டான்ற அசம்ஷனை மாற்றி இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஐ ரியலைஸ்ட் எவ்ரிபடி வேர் ஹெல்ப்பிங். குக்கிங்கில் இதெல்லாம் பண்ண தெரியுமான்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. என்னோடய குழந்தைங்களுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி எல்லாமே சூப்பராக இன்வால்வ் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டைம்லையாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலி வி நீட் டு ப்ரிப்பேர் த ஃபேமிலி. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான உணவை நம்மளால் சாப்பிட முடியும். அண்டு தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன்னு நினச்சிக்கணும். நமக்கு ஒரு ஹோட்டலே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது நம்ம சமைப்போம் இல்லையா? ஸோ அதனால் வீட்டில் குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வீட்டு சாப்பாடு, ஹோம்மேட் சாப்பாடை சமைச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம பழக்கப்படணும். ஸோ அது நான் ரொம்ப ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் லேசியாக இருக்கும்போது ஏதாவது வெளியில் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்த்து முடிந்த அளவுக்கு வீட்டு சாப்பாடை சாப்பிட்றது ஹெல்த்தி அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டஃப் டைமில் உணர்ந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா
யூசுவலாகவே எனக்கு வந்து வீட்டில் இருக்கிறது எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன். நமக்கு ஏதாவது ஒரு பிரேக் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது ஒரு லீவ் இருக்குது அப்படின்னா, யூசுவலாக மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் ப்ரிஃபர் டு பி அட் ஹோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் யோசிப்போம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த அந்த இன்னும் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ண முடியல. எப்பயுமே அவங்க எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களும் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை நேரடியாக பார்த்ததுனால இப்போ வந்து அவங்களே கன்வின்ஸ் ஆகி இட்ஸ் பெட்டர் டு பி அட் ஹோம், அதுதான் வந்து ஒரு சேஃபான இடம் அப்படிங்கிறத வந்து அவங்களும் ரியலைஸ் பண்ணாங்க. தேவையில்லாமல் வந்து வெளியில் போகிறது அதெல்லாம் குறைச்சிட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்கும். நிறைய நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் கற்பூரவள்ளிலாம் இந்த மாதிரி வயலட் கலரில் பூ வந்து என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி சில குட் திங்ஸ்லாம் வீட்டை சுற்றியே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்து வந்து ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. அதுதான் சொல்லுவாங்க, ஆர்ட் ஆஃப் நோட்டீஸிங் த ஸ்மால் திங்ஸு. நிறைய விஷயங்கள் நம்ம அந்த ஹரிபரி வேர்ல்டில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணுறத இந்த டைமில் நான் கற்றுக்கிட்டேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பிஸி லைஃப்பில் இருக்கோம். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேர்ல்டில் இருக்காங்க. நம்ம வீட்டிலேயே பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் இருப்போம். இப்போது வந்து எல்லாருமே ஒவ்வொரு உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க சில வேலைகளெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துடுறாங்க. நம்ம கூட கனெக்டடாகவே ஆகிறதில்ல. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தேவர் ஸோ கனெக்டட். அந்த ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. ஃபேமிலியாக ரொம்ப வந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, ஒன்றா படிக்கிறது, ஒன்றா விளையாடுறது, வெளியில் இருக்கிற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது, அக்கம் பக்கத்துலலாம் பேசுகிறது, அந்த இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த டைமில் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, we need to be connected with people. that is very very important. வீட்டில் இருக்கிறவங்களோடையும் சரி, வேலைகளை குறைச்சி, பொருட்கள் வாங்குறத குறைச்சி, எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காமல் ரொம்ப லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணி வீட்டில் வந்து ஹஸ்பண்டு கூடயோ இல்லை ஒய்ஃப் கூடயோ இல்லை குழந்தைங்களோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப் இஸ் வெரி வெரி அன்சர்டன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. பட் நிறைய விஷயங்களை நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோமோ அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் இந்த டைமில் ரியலைஸ் பண்ணேன். என்னோடய பேரண்ட்ஸ் என் கூட வந்து இருக்காங்க. அவங்க கூடலாம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரமே இல்லை. I felt like God has given an opportunity for me to connect with my parents. குழந்தைங்களோட இன்னும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட வந்து புரிஞ்சு அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு. இது மாதிரி கனெக்டடாக இருக்கும்போது ரொம்ப வந்து ஃபேமிலி வந்து அந்த ஹார்மனி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் சப்போர்ட் கொஞ்சம் நல்லா இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து வீட்டை அழகுபடுத்துறதுலேயும் இல்லை வீட்டில் பொருள் வாங்குறதும் இல்லை ட்ரெஸ் வாங்குறதோ இதையே ஒரு மோட்டிவாக இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்கோம்? 4 பேர் இருக்கோமா? 3 பேர் இருக்கோமா? ஆர் வி ரியலி கனெக்டிங் வித் ஈச் அதர் அப்படின்றத நீங்களே கேட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆஃப் லேட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, வெளியிலலாம் போய் ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து எனக்கு கொஞ்சம் என்னோடய மதர் சஜஸ்ட் பண்ணாங்க. நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும். அதனால் வந்து நம்ம நேராக ஒரு ஷாப்புக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு கடைக்கு போனோன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எதை வாங்கணுமோ அதை வாங்காமல் மற்றது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வருவோம். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லைனா பை நிறையா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ரொம்ப வந்து இட் இஸ் அ ரியல் ஸ்ட்ரகிள் ஆக்சுவலி. அதெல்லாம் வந்து நான் தவிர்த்து நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த டஃப் டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒன்று ரியலைஸ் பண்ணுறது, வீட்டில் இருக்கிற டெக்கரேஷனோ வீட்டில் வச்சுருக்க பொருளோ எதுவுமே என்னோடய கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாகவே எனக்கு தெரியல. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களோட கனெக்ட் ஆகிறதோ அதில் தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணேன். அண்டு வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நிறைய நியூஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஒரு ஒரு வேல்யூஸே இல்லாத மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். வந்து இப்போ இருக்கிற சொசைட்டியில் ரொம்ப வந்து பெரிய கொடுமைகள், பாலியல் கொடுமைகள் இது மாதிரி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்னும் எனக்கும் தெரியவே இல்லை. எப்பயுமே நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கணும், ஒரு நல்ல மீல் பிளான் பண்ணணும், இல்லை எதையாவது வாங்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், இதையே தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எதை பார்க்குறாங்க,
அவங்க சேஃபாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், ஒரு சிச்சுவேஷன் வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு என்னைக்காவது உட்காந்து பேசியிருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் நான் என்ன யோசிச்சேன்னா வந்து ஸோ ஐ வாண்டட் டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஃபார் மை சில்ட்ரன். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு ஜெனரேஷன் உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம மேலே இருக்குது. அதனால் எப்போ பார்த்தாலும் நானே யோசித்தேன், எப்போ பார்த்தாலும் டீக்ளட்டரிங், எப்போ பார்த்தாலும் க்ளீனிங்கு, இதையே பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டேன். ஸோ கேன் வி திங்க் ஆஃப் யூனோ லுக்கிங் அட் த பேரண்டிங் டிப்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து ஃபோனோ டிவியோ பார்க்குறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற கனெக்ஷனை குறைச்சி அவங்களுக்கு எதை எப்படி மேனேஜ் பண்ணணுன்னே தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய கொடுமைகள் வந்து நடக்குது. வந்து நிறைய எங்கே பார்த்தாலும் கொள்ளையும் திருட்டும் பாலியல் கொடுமைகள் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஃபோக்கஸ் வேறு எங்கேயோ இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் என்னோடய சேனலில் வந்து நான் நிறையா வந்து ஹோம் மேக்கிங்கை பற்றி, எப்படி ஹோம் மேக்கிங்கை பெஸ்ட்டாக பண்ணலாம், எப்படி டீக்ளட்டரிங்கை சிறப்பாக பண்ணலாம் நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் கம்மிங் டேஸில் வந்து ஹவ் கேன் வி ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப், நம்ம ஒரு நல்ல வேல்யூஸ் பேஸ்டு கல்ச்சர் எப்படி உருவாக்கணும், எப்படி ஒரு நல்ல வேல்யூ சிஸ்டமை வீட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.